ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். என்னாகமும் 14:35. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். இந்த வனாந்தரத்திலே அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார். எப்பொழுதும் மரணத்தை பற்றி பேசுகிற சில நண்பர்களையும் உறவினர்களையும் பார்த்திருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்தாதான் உங்களுக்கு என் அருமை தெரியும், நான் செத்தாவது இந்த காரியத்தை செய்வேன், இப்படிப்பட்ட வார்த்தைகளை அடிக்கடி உபயோகப்படுத்திய அவர்களின் ஆயுசு சிறியதாகவே இருந்தது. முன்னமே நாம் சொன்னது போல நாம் எதை கேட்கிறோமோ அதையே பெற்றுக்கொள்வோம். இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி கானானுக்குள் பிரவேசிக்க வழி நடத்திய போது அடிக்கடி தேவனுக்கு எதிராகவும் மோசேக்கு எதிராகவும் முறுமுறுத்து, நாங்கள் எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், என்னாகமம் 14:1 இவர்கள் கூக்குரலிட்டனர். கர்த்தர் அவர்கள் சொன்ன காரியங்களை கேட்டார். கேட்டது மட்டுமல்ல, அவர்களுடைய வேண்டுதலுக்கு பதிலும் கொடுக்க முடிவு செய்தார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லெக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். என்னாகமம் 14:34. நீங்களும் நானும் அந்த லட்சக்கணக்கான மக்களில் ஒருத்தராக இருப்பதாக நினைத்துக் கொள்வோம். கால்நடையாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தப்பித்து நமக்கென்று ஒரு தேசம் வேண்டும், நமக்கென்று ஒரு வீடு வேண்டும் என்று ஆவலோடும், எப்பொழுது இந்த நாடோடி வாழ்க்கை முடியும் என்ற ஆவலோடும் சென்று கொண்டிருப்போம் அல்லவா? யோர்தானின் கரையை அடைந்தவுடன் நாம் போக வேண்டிய நாட்டுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் என்று அறிந்தவுடன் உள்ள மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட வேளையில் ஒரு அதிர்ச்சியான செய்தி எட்டுகிறது. நாம் யோர்தானின் அக்கறைக்கு போய் கானானுக்குள் பிரவேசிக்க போவதில்லையாம். இன்னும் 40 வருடங்கள் இந்த வனாந்தரத்திலேயே நாடோடிகளாக சுற்றித் திரிய வேண்டுமாம். என்னது, 40 வருடங்களா? அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்கிறோம். வனாந்தரத்திலேயே அலைந்து திரிய, வனாந்தரத்திலேயே கஷ்டங்கள் அனுபவிக்க, வனாந்தரத்திலேயே மறிக்க, வனாந்தரம் 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 40 வருடங்கள் வனாந்தரம். வனாந்தரம் அவர்களுடைய நம்பிக்கையை விழுங்கியது, கண்ணீரில் மிதக்க விட்டது. வனாந்தரம் அவர்களை மேற்கொண்டது. இன்று உன் வாழ்க்கையின் வனாந்தரம் உன்னை நம்பிக்கை இழக்க செய்து வேதனையில் மூழ்க செய்துள்ளதா? இதை கேட்கிற உங்களில் அநேகர் இன்று வலி, வேதனை, நோய், மரணம், தனிமை, குடும்பத்தில் நிம்மதியின்மை என்ற வனாந்தரத்தில் நம்பிக்கையின்றி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேக வருடங்களாக இந்த வேதனை என்கிற வனாந்தரத்தில் தவித்து கொண்டிருக்கலாம். உங்களில் அநேகர் யாருக்கும் தெரியாத வேதனையை, வனாந்தரத்தை உள்ளே சுமந்து கொண்டிருக்கலாம். வனாந்தரமின்றி நிச்சயமாக கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இஸ்ரவேல் மக்களோடு சேர்ந்து வனாந்தரத்தில் அலைந்து திரிவோம். அவர்கள் முறுமுறுத்ததால், கீழ்ப்படியாததால், தேவனை மகிமைப்படுத்தாததால் அவர்களுக்கு இந்த வனாந்தரம் கொடுக்கப்பட்டாலும் கர்த்தர் அந்த 40 வருட காலமும் அவர்களை விட்டு விலகவே இல்லை. அவர்களை கைவிடவும் இல்லை. அவர்களை பாதுகாத்தார், அவர்களை போஷித்தார், அவர்களோடு தங்கியிருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களை நேசித்தார். உன்னுடைய வனாந்தர வாழ்க்கையில் கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை உன்னால் உணர முடியும். ஆமேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.